தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. அஞ்சல் இலாக்கா 22/2/2024 அன்று சுகாதார அமைச்சகத்தினுடைய 26/7/2023 ஆணையனை சுற்றுக்கு அனுப்பியிருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய விதிகளின்படி ஒரு பெண் ஊழியராக இருந்தால் அந்த பெண் ஊழியர் அவருடைய பெற்றோர்களையோ அல்லது அவர்களுடைய பேரன் இன்லாஸ் மாமனார் மாமியாரையோ இந்த CGSனுடைய சலுகை பெறுவதற்காக அவர்களை சார்ந்து இருந்தால் நியமித்திட முடியும். ஆனால் இந்த சலுகை என்பது ஆண் ஊழியருக்கு கிடையாது. பெண் ஊழியருக்கு மட்டும்தான் தன்னுடைய தாயாரோ மதரோ அல்லது மாமனாரோ மாமியாரோ 2 பேரில் ஒருவரை நியமிப்பதற்கான அந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண் ஊழியருக்கு கிடையாது. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய அந்த விதிகளின்படி இனி ஆண் அரசு ஊழியராக இருந்தால் தங்களுடைய பெற்றோர்களையோ அல்லது தங்களுடைய மனைவியினுடைய பெற்றோர்களையோ அவர்களை சார்ந்து இருந்தால் CGHS பயன்பெறுவதற்காக நியமித்திடலாம் என்கின்ற இந்த ஆணையை வெளியிட்டிருக்கிறது. விதிகளிலே திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இனி ஆண் ஊழியர் CGHS கார்டு சலுகை பெறுவதற்கு தங்களுடைய மாமனார் மாமியாரை அவர்களை சார்ந்து இருந்தால் சேர்த்து கொள்ளலாம் என்பதுதான் இந்த ஆணையினுடைய சாரமாகும். அப்படி யாரேனும் இருந்தால் இந்த ஆணையினை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.